எனக்கு ரொம்ப பசியுமா. நான் பயிற்சி முடிக்க போறேம்மா. என்ன டிஃபன் பண்ண போறீங்கம்மா? நான் டென்ஷன் ஆயிடுவடா. உப்புமா தான் பண்ண போறேன். உப்புமாவா? அதெல்லாம் தப்புமா. ஏய், உப்புமாவை தப்பா பேசாதடா. நிறைய பேருக்கு இந்த உப்புமா பிடிக்கும் தெரியுமா? அதோட கொஞ்சம் காய்கறி எல்லாம் போட்டு ஹெல்தியான ஒரு ரெசிபியா பண்ணி கொடுக்க போறேன். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுவ. அப்புறம் திருப்பி திருப்பி பண்ணுமா நீயே கேட்ப பாரு. வா செய்ய போலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப்ல வறுத்த ரவா எடுத்து வச்சிருக்கேன். கடாயில 1 ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகவும், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், பொடியா நறுக்கின இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியா நறுக்கின 2 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி, அதோட பொடியா நறுக்கின 2 தக்காளி, மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி, பொடியா நறுக்கின கேரட், பீன்ஸ், பட்டாணி போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா வதக்கி, 1 கப் ரவைக்கு 4 கப் தண்ணி ஊத்தி போட்டு அதை நல்லா கொதிக்கவும், எடுத்து வச்சிருக்கிற ரவையை கட்டி இல்லாம அதுல போட்டு மிக்ஸ் பண்ணணும். மீடியம் ஃபிளேம்ல வச்சு ரவா நல்லா வெந்ததும் நெய்ல வத்த முந்திரியோட சேர்த்து கொட்டணும்னா சூப்பரான ரவா கிச்சடி தயார்.